அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சென்டரிங் கேர் இன் இந்தியாஸ் எக்கனாமிக் பாலிசி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட கேர் எக்கானமிய பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கேர் எக்கானமி அப்படின்னா என்னன்னா, நமக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்றது, அ சில்ட்ரன வந்து கேர் பண்ணிக்கிறது, எல்டர்லி பீப்பிள வந்து கேர் பண்ணிக்கிறது. இந்த மாரியான எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ நம்ப கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கேர் எக்கானமி அப்படிங்கிறது 2 விதமா இருக்கு. ஒண்ணு பெய்டு கேர் எக்கானமி, இன்னொன்னு அன்பெய்டு கேர் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பெய்டு கேர் எக்கானமி அப்படின்னா எக்ஸாம்பிள்க்கு நர்சஸ்லாம் வருவாங்க. ஓகே நர்சஸ் நமக்கு டொமஸ்டிக் வொர்க்கர்ஸ் வீட்ல வேலை செய்றதுக்குன்னு ஆட்கள் வச்சிருப்பாங்க. அந்த மாரியான ஆட்கள நம்ம பெய்டு கேர் வொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அன்பெய்டு கேர் வொர்க்கர்ஸ் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப வந்து சொல்லலாம். அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பெய்டு கேர் வொர்க்கர்ஸ்ல எக்ஸாம்பிளா வராங்க. இந்த கேர் எக்கானமிக்கு இந்தியால என்ன பேர் இருக்கு? இல்ல அதர் குளோபலி இன்னொரு நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்பிள் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதான் நமக்கு கேர் எக்கானமி அப்படிங்கிறது. அதான் இங்க குடுத்துருக்கோம். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் த கேர் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் பெய்ட் அண்ட் அன்பெய்ட் வொர்க்கர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த கேர் எக்கானமியோட ஒரு மேஜர் ஷார்ட்கமிங், மேஜர் லிமிட்டேஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல இந்த கேர் எக்கானமிய நம்ம இன்வால்வ் பண்றது கிடையாது. ஏன்னா, இப்ப வீட்ல அம்மா வேலை செய்றாங்க அப்படின்னா, அதுக்கு எந்த ஒரு எக்கனாமிக் அ ஆக்டிவிட்டியுமே அந்த இடத்துல நம்ப இன்க்ளூட் பண்றது கிடையாது. அவங்களுக்கு வந்து சம்பளம் அந்த மாரிலாம் எதுவும் குடுக்கறது கிடையாது. அது பியூர்லி பேஸ்ட் ஆன் கேர் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறனால, அத வந்து நம்ப ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல கொண்டு வரது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. இட் இஸ் நாட் இன்வால்வ்ட் இன் கால்குலேஷன்ஸ் ஜிடிபி கால்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதான் ஆஃபன் இன்விசிபிள் மறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல இன்க்ளூடே பண்றதில்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? இப்ப கேர் வொர்க் கிரைசிஸ் அண்ட் ஜெண்டர் பர்டன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கேர் வொர்க் கிரைசிஸ் என்ன கேர் வொர்க் கிரைசிஸ்? இந்தியன் சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் விமன் தான் அதிகமா இந்த கேர் எக்கானமிய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேவா? ஏன்னா அதிக நம்பர் ஆஃப் கேர் வொர்க் அப்படிங்கிறது விமன் தான் பண்றாங்க தேன் மென். சரியா? கிட்டத்தட்ட 53% ஆஃப் த விமன் ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட்க்கு வெளியே இருக்காங்க. சரியா? 53% ஆஃப் விமன் ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட்க்கு வெளியே இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்த கேர் எக்கானமி, கேர் கிவிங் ஆக்டிவிட்டீஸ் தான். இதுவே ஆண்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1.1% ஆஃப் த மென் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேர் எக்கானமில இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே மாரி இந்தியன் விமன் வந்து அவங்க ஒரு டேக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்ல மோர் தென் 40% வந்து இந்த கேர் எக்கானமி. இப்ப மேரிட் கப்பிள்ஸா இருந்தாலுமே சமைச்சு வச்சுட்டு வேலைக்கு போவாங்க. பட் ஸ்டில் அந்த சமைச்சு வைக்கிறது, அண்ட் தென் ஈவினிங் வீட்டுக்கு வந்து சமைச்சு வைக்கிறது, இந்த குழந்தைகள பார்த்துக்கிறது எல்லாமே வந்து விமனோட ஒரு ஆக்டிவிட்டியாவே தான் பொதுவா இந்தியன் சொசைட்டில பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, இது எல்லாமே நமக்கு கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரியா? அப்ப இந்தியாவுல ஒரு கேர் எக்கானமி சென்டர்ட் ஒரு கேர் சென்டர்ட் பாலிசி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் டெமோகிராபிக் டிவிடெண்ட். எதனால தேவைப்படுது அப்படின்னா, நம்மளோட டெமோகிராபிக் டிவிடெண்ட். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியன் சொசைட்டில இந்தியன் பாப்புலேஷன பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப 360 மில்லியன் சில்ட்ரன்ஸும், 147 மில்லியன் எல்டர்லி பீப்பிளும் இருக்காங்க. அண்ட் சில்ட்ரன் அண்ட் எல்டர்லி பீப்பிள் 2 பேருக்குமே கேர் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அது ஒரு காரணமா இருக்கு. அதே மாரி இந்தியாவோட ஏஜிங் பாப்புலேஷன் இப்ப தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா, பை 2031 நம்மளோட பாப்புலேஷன்ல 18.20% வந்து எல்டர்லி பீப்பிள் தான் இருப்பாங்க. எல்டர்லி பீப்பிள் அப்படிங்கிறப்ப அவங்களையுமே குழந்தைய பார்த்துக்கிற மாரி பார்த்துக்கணும். ஸோ அதனாலயும் ஒரு கேர் சென்டர்ட் பாலிசி அப்படிங்கிறது தேவைப்படுது. அடுத்தது லோ எல்எஃப்பிஆர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? லோ ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸோ கேர் எக்கானமி அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்றப்ப, நெறைய விமன் வந்து இந்த லேபர் ஃபோர்ஸ்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. கேர் கிவிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு அ எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா கன்சிடர் பண்ணி நெறைய விமன் வந்து உள்ள வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம இங்க கோட் பண்றோம். சரிங்களா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பர்டன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன்னா விமன் இந்த வொர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய விமன் வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஒர்க்கையும் பார்க்குறாங்க, சில்ட்ரன பார்த்துக்கிறாங்க, எல்டர்லி பீப்பிளையும் பார்த்துக்கிறாங்க. அண்ட் தென் ஃபேமிலில ஹெல்த் எமர்ஜென்சி வந்தாலும் அதையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுமே இருக்கு. அந்த சொசைட்டல் மென்டாலிட்டி ஷிஃப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பட்ஜெட்டரி சிக்னல்ஸ். அதாவது இந்த கேர் எக்கானமி நம்ம இன்கிரீஸ் பண்றது மூலியமா ஒரு 3% ஹைக் இருக்கிற மூலியமா நமக்கு வந்து அது எக்கனாமிக்கலாவும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா?
அடுத்தது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேர் சென்டர்டு பாலிசி, ஓகேங்களா, கேர் எக்கானமி பேஸ்ட் ஒரு பாலிசி இருக்கப்ப ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஹெல்த் அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். ஏன்னா கேர் எக்கானமியே அதை வந்து பெய்டு கேர் எக்கானமியா மாத்துறப்ப, எல்லா சர்வீசஸும் பெய்டா மாறுறப்ப, ஒரு பெய்டு சர்வீஸ் அப்படின்னாலே அவுட்கம்ஸ் வந்து எப்பயுமே பெட்டரா தான் இருக்கும். அததான் சொல்றாங்க. அடுத்தது ரெடியூசஸ் ஜெண்டர் கேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ரெடியூசஸ் ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது இந்த இடத்துல 2 வேரியண்டா நம்ம பார்க்கலாம். இந்தியன் சொசைட்டில மேலோட பார்ட்டிசிபேஷன் இன் கேர் எக்கானமி அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்தது கீ சேலஞ்சஸ் இன் மெயின் ஸ்ட்ரீமிங் கேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருக்கு? லோ பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கேர் எக்கானமில பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியாது. அடுத்தது அன்ரெகனைஸ்ட் இன் ஜிடிபி. நம்ம பார்த்தோம், வீட்ல அம்மா செய்யற வேலையெல்லாம் நமக்கு ஜிடிபி கால்குலேஷன்ஸ்குள்ள வராது. இப்ப அதை பேஸ் பண்ணி நம்ம பாலிசிஸை கிரியேட் பண்ணணும். அடுத்தது கல்ச்சுரல் நார்ம்ஸ், அதுவுமே ஒரு சேலஞ்ச் தான். இந்தியன் சொசைட்டி ஒரு பேட்ரியார்கியல் சொசைட்டியா இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த கேர் கிவிங் அப்படிங்கிறது விமனோட ரெஸ்பான்சிபிலிட்டியா பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட். அடுத்தது ஃப்ராக்மெண்டட் கவர்னன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், லேபர் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், அதெல்லாமே வந்து நமக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது டேட்டா பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு பாலிசிஸ் அண்ட் டேட்டா, அதுவுமே வந்து என்ன ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னா, ப்ராப்பரா நம்ம எக்கனாமில எவ்வளவு கேர் கிவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் நம்பரை, ப்ராப்பர் டேட்டாவை நம்மளால எடுக்க முடியல. அப்ப இந்தியாவில் ஒரு கேர் எக்கானமியை பத்தி பில்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 3R ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 3R ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகக்னைஸ், ரெடியூஸ் அண்ட் தென் ரீடிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகக்னைஸ் அப்படிங்கிறது கேர் ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணும். பிகாஸ் விமன் அரௌண்ட் 7 hours a day ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி அந்த ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ விமன் வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியே ரொம்ப தூரம் போவாங்க. இல்லை அடுப்பு வந்து விறகடுப்பு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த வுட்டை கலெக்ட் பண்றதுக்காக ரொம்ப தூரம் போவாங்க. அப்போ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை கம்மி பண்றதுக்கு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஜல் ஜீவன் மிஷன், உஜ்வாலா யோஜனா, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸோட பெட்டர் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி ரெடியூஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல சொசைட்டல் மைண்ட் செட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். மென்னோட ஃபேமிலி இன்வால்மெண்ட், கேர் ஒர்க்ல மென்னோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறத அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்தது ரீடிஸ்ட்ரிபியூட் அப்படிங்கிறது அதே தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஷிஃப்டிங் த கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் டு ஸ்டேட் அண்ட் சொசைட்டி. ஸோ அதுக்காக ஒரு அர்பன் ஃபண்டை கிரியேட் பண்ணலாம். பிகாஸ் அர்பன் ஃபண்டை கிரியேட் பண்றது மூலியமா பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நம்ம கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸை நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ கேர் எக்கானமி ஆர் பர்பிள் எக்கானமி அப்படின்னு கேட்டா, ஸோ அதை பத்தின ஒரு ஐடியா நமக்கு தெரியணும். ஓகேவா? மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லி டைரக்டா கேட்க மாட்டாங்க. மேபி பர்பிள் எக்கானமினா என்ன, இந்தியாவில் பர்பிள் எக்கானமியோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அடுத்தது பர்பிள் எக்கானமியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஆரல்ஸ் இம்பாக்ட்ஸ் என்ன, ஆரல்ஸ் ஷார்ட் கம்மிங்ஸ் என்னவா இருக்கு, குறைபாடுகள் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதை பத்தின ஒரு ஜென்ரிக் ஐடியா அப்படிங்கிறத இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.